ஓம் சக்தி சக்தியில திருப்பூர் மாவட்டம் பூளவாடி சக்தி பீடத்தில் மயிலாத்தாள் அப்படிங்கிற ஒரு அம்மாவுடைய தொண்டர் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது பாருங்க. அவங்க வீடு தொட்டிக்கட்டான வீடு. இப்போ இந்த மழை தண்ணி வந்து நடுவில் விழுகிறதுக்காக இந்த கூடுவா தகரம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஓட்டுக்கு இடையில சொருகி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்கு. இந்த அம்மா ஏதோ வீட்டு வேலையை அவசரமாக செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தெரியாம அந்த தகரத்துல பலமா இடிச்சுக்கிறாங்க. இடியினால் இடி சாதாரண இடியில, பயங்கரமான இடி. அதன் காரணமா அவனுடைய மண்டையோடு விரிசல் விட்டு போச்சு, உடஞ்சி போச்சு. எப்படி உடஞ்சி போச்சு? இந்த முத்துன தேங்காய் மூச்சு விடும் இல்லைங்களா, அந்த மாதிரி அது உடஞ்சி போச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட எல்லாம் போனாங்க. அவங்க பல மாதிரி வைத்தியம் பண்ணோன்னே பல லட்சம் செலவாகு இதை சொன்னாங்க. அதனால மருத்துவர் வந்தாங்க நேரா. ஏற்கனவே அவங்க அம்மாவுடைய சிறந்த பக்தர் தானே, தொண்டர். அம்மா சொன்னாங்க, ஒன்றும் கவலைப்படாத, நான் சொல்றபடி கேளு, நல்லா சரி பண்ணி தர்றேன். தலைக்கு தண்ணி வாக்காத, நான் சொல்ற வரைக்கும் தலைக்கு தண்ணி வாக்காத. அது மட்டுமல்ல, தலையில மழை தண்ணி கொண்டு எந்த தண்ணியும் ஒரு சொட்டு கூட படக்கூடாது. அந்த மாதிரி ஜாக்கிரதை இருந்துக்கோ. தினமும் கோதுமை தவிட்டாலும் உன் தலைக்கு ஒத்தடம் கொடுத்துக்கோ. அவ்வளோதான் சொன்னாங்க. அந்த அம்மாவில் அதே மாதிரி தொடர்ந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது மருத்துவம் வரும் பொழுதெல்லாம் அவங்க அம்மாவை பார்த்து கேட்பாங்க, அம்மா தலைக்கு தண்ணி வாக்கட்டுமா? வேண்டாமாங்களே, நான் சொல்கிறேன் பொருள். இப்படியே எப்போ கேட்டாலும் வேண்டானே சொல்லிட்டு இருந்தாங்க. 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்க அம்மாவை பார்க்கும் பொழுது அம்மா சொன்னாங்க, மகளே, இனி தலைக்கு தண்ணி வாத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மண்டையோட தூருட்டுதல்லவா, அது நல்ல முறையில் சேர்ந்துக்குச்சு, நீ போய் தலைக்கு தண்ணி பார்த்துக்கான்னு சொன்னாங்க. அந்த அம்மாவும் அதே மாதிரி வந்து தலைக்கு தண்ணி பார்த்துக்குச்சுங்க. மண்டையை செக் பண்ணி பார்த்தா அந்த தூருட்ட சூடே இல்லைங்க, அந்த அளவுக்கு நல்லா கூடிக்குச்சு. சரி, இப்போ இந்த 5 வருஷமா இவங்க வந்து தலைக்கு தண்ணி பார்க்காம இருந்தாங்க இல்லைங்களா, 2-3 நாளைக்கு தலைக்கு தண்ணி பார்க்காம இருந்தாலே தலை சிக்கனாத்தம் அடிக்கி அரிக்கி சொரியோன்னு ஈரு பேனெல்லாம் பிடிச்சிட்டு மாசக்கணக்கில் இருந்தா 5 வருஷம் இருந்தா எப்படி இருக்கு பாருங்க. ஆனா அம்மாவுடைய கருணை பாருங்க, அந்த அம்மாவுடைய தலையில எந்த வித துர்நாற்றமும் இல்லை, எந்த விதமான இடைஞ்சலோ ஈருப்பேனோ எதுவும் பிடிக்கல. மாறாக அந்த அம்மா தினமும் தலைக்கு கோதுமை தவிட்டாலும் ஒத்தனம் கொடுத்துட்டு வெளியே வந்து தலையை உதறுவாங்க. உதறனா தலைக்கு குளிச்சுட்டு வந்து நம்ம பெண்கள்லாம் வீதி நின்று உதறுவாங்களே, அந்த மாதிரி அந்த தலைமுடி கலகலன்னு அவ்வளோ சுத்தமாக இருக்குங்களாமா. எப்படி பாருங்க அம்மா கருணை. இப்போ அதை வந்து அடுத்து இப்போ அவங்க குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா. இப்போ சாதாரண நிலை, 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா குளிக்கலைன்னா கூட அது அரிக்க ஆரம்பிக்குது. காரணம் இப்போ அந்த வைத்தியம் கிடையாது, கோதுமை தவிர ஒத்தரம் கொடுக்குறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ சாதாரண மனிதராக இருக்கிறாங்க. அந்த தூருட்ட மண்டையோடு சூடே தெரியாமல் நல்ல முறையில் கூடிவிட்டது. அடுத்து பாருங்க, என்னுடைய நண்பர் குன்னத்தூர் துறைன்னு பேருங்க. அவருக்கு 2 பெண் குழந்தைகள், 2 வயசுக்கு வந்துடுச்சு. அந்த சீருக்காக இன்விடேஷன் அடிச்சு எங்க எல்லாத்தையும் அழைச்சாரு. அந்த விசேஷம் வர்ற புதன்கிழமை தான் நடக்க போகுதுங்க. 7ஆம் தேதி, செப்டம்பர் 7ஆம் தேதி நடக்க போகுது. அந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் அழைக்கிறக்காக அவங்க ஊர்ல போய் ஒருத்தர் அழைக்கிறார். இவர் வாடகை இன்விடேஷன் கொடுத்து அழைச்சிட்டு வந்துட்டார். வந்த பின்னால ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த நண்பர் இவர் வீடு தேடி பரபரப்பா ஒடியாரார். வந்தவர் சொல்றாரு, துறை, நீ கும்பிட்ற சாமி உண்மையிலே சக்தி உள்ள தெய்வமாப்பா. என்னப்பா சக்தி? எதுக்கு? நீ என்னோட வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என்னோட வியாபாரம் மைனஸ்ல போயிட்டு இருந்தது. நான் ரொம்ப மனம் கலங்கி இருந்தேன். எங்க முதலீடெல்லாம் போயிட மாட்டேங்குதேன்னு கலங்கி இருந்தேன். நீ பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தியா? அதுக்கு பின்னால அதுல அந்த சாமி படம் இருந்ததா, கருவறை படம். என்ன அதிசயம் பாருப்பா, 10 நிமிஷத்துல எனக்கு 40,000 ரூபாய் லாபம் வந்துருச்சுப்பா. அந்த சந்தோஷத்துல தான்ப்பா 5,000 ரூபாய் உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன், இந்த வச்சுக்கோ, என் குழந்தைகளுக்கு நீ ஏதாச்சும் பண்ணி போடுப்பா அப்படின்னு சொல்லி 5,000 ரூபாய் கிஃப்டா கொடுத்துட்டு போனாருங்களா. எப்படி பார்த்தீங்களா? கருவறை படம் போட்ட ஒரு இன்விடேஷன் அம்மாவை கும்பிடாத ஒரு மனுஷர் வீட்டுக்கு போகுது. போன உடனே அங்க அம்மா என்னென்னலாம் சித்தாடல் பண்றாங்க பாருங்க. அடுத்து பாருங்க, அம்மாவுடைய அருள்வாக்கு ஒன்று இருக்குது. அன்று விபூதி கொடுத்து கோவில் கட்டினான், இன்று உன் தொண்டினால்தான்
ஆலயம் வளர வேண்டும் மகனே அப்படிங்கிறது அம்மாவுடைய அருள்வாக்குங்க. அதாவதுங்க, அன்று விபூதி கொடுத்து கோவில் கட்டினான், இன்று உன் தொண்டினால்தான் ஆலயம் வளர வேண்டும் மகனே அப்படிங்கிறது அம்மாவுடைய அருள்வாக்குங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? சக்திகளை திருச்சியில திருவானைக்காவல்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது இல்லைங்களா? அதனுடைய வெளிப்பிரகார சுவத்தை போய் பாருங்க. அந்த செவுத்துல போர்டு இன்னைக்கு மாட்டியிருக்குது. என்னன்னு? திருநீற்று மதில் சுவர் அப்படின்னு சொல்லி போர்டு மாட்டியிருக்கு. அது என்ன வரலாறு அப்படின்னாங்க, அந்த காலத்துல ஒரு ராஜா அந்த கோவில் கட்டினார். அந்த திருப்பணி முடியறதுக்கு முன்னாலேயே அவர் இறந்துட்டார். இந்த வெளிப்பிரகார சுவர் கட்டணும், அதுதான் பாக்கி. மேற்கொண்டு அவங்க வாரிசுகளை அவற்றை வேற யாருமே அந்த திருப்பணி எடுத்து தொடர்ந்து செய்ய விரும்பல. அதனால அப்படியே கிடக்குது. இந்த நிலையில சிவபெருமான் என்ன பண்ணாரு? அவரே ஒரு சாமியாரா வந்தார். வந்து கோவில் வாசல உட்காந்துக்கிட்டு எல்லாரும் இந்த செவுத்தை கட்டுவதற்கு, மதில் சுவரை கட்டுவதற்கு வேலை செய்யுங்க. தேவையான பொருட்கள் எல்லாம் இங்க இருக்குது, கல் மண் மற்ற எல்லாமே இங்க இருக்குது, கட்டுங்க. பொழுதானா நான் உங்களுக்கு தேர வேண்டிய கூலி பணத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். யார் இவர் நம்ப மாட்டேங்கிறாங்க. இவரே அன்னக்காவடி சாமியாரு, இவர்கிட்டயாவது பணம் காசு இல்ல, இவர் எப்படி கொடுப்பாரு அப்படி சொல்லி பெரும்பாலும் வரல. ஒரு சிலர் மட்டும் சரி கொடுத்தா கொடுக்காரு, கொடுக்காட்டி போறாரு, சாமியாரையும் தானே செஞ்சா போகுதுன்னு சொல்லி குறைவான எண்ணிக்கை தொழிலாளர்கள் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாயந்தரம் வேலை முடிஞ்ச பின்னால அந்த சாமியார் கூலி பணம் கொடுத்தாரு. எப்படி? தொழிலாளர்கள்லாம் வரிசையா வர்றாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாத்துக்கிட்ட கையிலையுமே இவர் தன்னுடைய விபூதி சம்பளம் இருக்குது பாருங்க, சுருக்கு பை மாதிரி வச்சிருப்பாங்க சாமியார்கள். அதுல விபூதி இருக்கு நிறையா. அதை கொஞ்சம் கொஞ்சம் விபூதியை ஒவ்வொருத்தர் கையிலையும் போடுவார், ஒவ்வொரு தொழிலாளி கையிலையும் போடுவார். அவங்க அதை வாங்கிட்டு நகுந்தாங்கன்னா அன்று அவர்கள் எந்த அளவுக்கு நேர்மையா வேலை செஞ்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தங்க காசா மாறிடுங்களா. எப்படிங்க? இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கிடைக்கும் கேட்டு இது ஊர் ஊரா அந்த விஷயம் பரவச்சு. அடுத்த நாள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அந்த மதில் சுவத்தை கட்டுறவருக்கு அவன் தயாராக நிற்கிறாங்க. எல்லாத்தையும் வச்சு வேலை வாங்கி குறிப்பிட்ட நாளில் அந்த திருப்பணி அவரை முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணாருங்க. அதைத்தான் அம்மா சொன்னாங்க, அன்று விபூதி கொடுத்து கோவில் கட்டினான் மகனே, இன்று உன்னுடைய தொண்டினால்தான் இந்த ஆலயம் வளர வேண்டும் மகனே அப்படின்னு அம்மா சொன்னாங்க சக்திகளை. அடுத்து பாருங்க, இந்த ஒரு முடக்கவாதத்தால் முடங்கி கிடக்கும் ஒரு கேரளா பையனை அம்மா அந்த பையனுக்கு முக்தி கொடுத்தாங்க. அவன் படத்தை தொட்டனையுமே அவனுக்கு முக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் தனக்கு உதவி செய்த அந்த கர்னூல்ல அவங்க போயிருக்கும் பொழுது தனக்கு பூஜைக்கு உதவி செய்த ஒரு பையனுக்கு, மாடு மேய்க்கிற பையனுக்கு வில்வத்தலைங்க, இந்த வில்வத்தலை அந்த பையன் தினம் கொண்டு கொடுத்தான். அதனால அந்த பையனுக்கு முக்தி கொடுக்குன்னு வாக்கு கொடுத்துட்டார். அவன் கேட்டா இவர் தரம் சொல்லிட்டார். அவன் இருந்த பின்னால அவனுக்கு இன்னும் சில பிறவைகள் பாக்கி இருக்குது. அப்ப அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கையில கூச்சரத்தை மாட்டிக்கிட்டு அவர் குளிக்கிற குளக்கரையில போய் முழுக்கு போட்டு மேல உட்காந்து தியானம் பண்ணுவார். இப்படியே 3-4 தடவை செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொன்னேங்க. அந்த கூச்சரம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. அது முன்னுமில்லைங்க சக்திகளை தற்பை பில்லால் பின்னப்பட்ட ஒரு சடை போன்ற அமைப்பு. அதை மணிக்கட்டில் மாட்டிக்கிட்டு வைத்திய காரியங்கள் செய்வங்க அதை பண்ணுவாங்க. அந்த அமைப்பு ஒரு ஜானுக்கு மேல நீளமானதாக இருக்குங்க, 1 முழத்து வரைக்கும் கூட இருக்குங்க. அதுக்கு பேர் தானுங்க கூச்சரம். ஓம் சக்தி.